Hi friends, இது Hyundai Grand i10 petrol வண்டி. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆயில் சர்வீஸ் கம்ப்ளீட்டாக பண்ணணும். கஸ்டமர் கம்ப்ளைண்ட், ஜென்ரல் செக்கப், ஆயில் சர்வீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வண்டி பார்த்திங்கன்னா 41,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 41,000 கிலோமீட்டருக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாம் கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டு, வைப்பர் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். லைட் சுவிட்சஸ் இது ஆன் பண்ணிவிடுங்க, ஹசார்ட் ஆன் பண்ணிவிடுங்க, வைப்பர் ஸ்ப்ரே பண்ணி பார்த்துக்கலாம். வைப்பர் வாட்டர்லாம் கரெக்டாக வருது, ஆனால் வைப்பர் ரப்பர் சுத்தமாக போயிட்டுருக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணணும். பேக் வைப்பர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி பேக் வைப்பர் வரும். லைட்டு எல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. மிரர் இண்டிகேட்ரு, ஃப்ரண்ட்டு ஹெட்லைட்டு, ஃபாக் லைட்டு, உள்ள குட்டி பார்க்கிங் பல்பு, எல்லா சைடும் எல்லா லைட்டும் ஜென்ரலாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கலாம். எல்லா லைட்டும் எரியுதுன்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா லைட்டும் எரியுது. நெக்ஸ்ட்டு பானட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பானட் ஓப்பன் பண்ணியாச்சு. வண்டி ஆஃப் பண்ணிட்டு இது பார்த்திங்கன்னா இன்ஜின் ஏர் ஃபில்ட்ரு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று லாக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த 3 லாக் தெரியுது இல்லைங்களா, அதில் 3 லாக்கில் தான் லாக் ஆகிருக்கும். அதை இப்படி வெளியே எடுத்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடும். எடுத்ததும் இப்படி எடுத்து ஃபில்ட்ரு இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் வெளியே. பார்த்திங்களா, ஃபில்ட்ரு சுத்தமாக போயிட்டுருக்கு. இதுவும் மாற்றி தான் ஆகும். பிரேக் ஆயில் செட் பண்ணிப்போம். பிரேக் ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வைப்பர் டேங்க் இது. வைப்பர் ஃபுல்லாக டாப்அப் பண்ணிக்கலாம். வாட்டர், நார்மல் வாட்டர் ப்ளஸ் ஒரு வைப்பர் ஷாம்பு போட்டால் சரியாக போய்டும். இது ஆயில் கேப், ஆயில் ஊற்றுறதுக்கு இதில் தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரேடியேட்டர் கேப்பு. இது சூடாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணுறது. ஓப்பன் பண்ணோம்னா தண்ணி மேலே அடிச்சிடும் கொதிக்கிறதால. அப்புறம் கூலண்ட் ரிசர்வ் டேங்க்கு. சப்போஸ் ரேடியேட்டரில் தண்ணி கம்மியாச்சுன்னா அந்த ரிசர்வ் டேங்க்லேருந்து உள்ளே சக் பண்ணிக்கும். மறுபடியும் அதிகமாச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிவிடும். இது லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. இதை பாருங்க. அப்புறம் பேட்ரி செக் பண்ணணும். பேட்ரி கிராவிட்டி செக் பண்ணணும். ப்ளஸ் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி நான் மல்டிமீட்டர் வச்சு. ஓகே, இங்கே இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டில் மீதி அடியில் செக் பண்ணிக்கலாம், அண்டர் சேஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள டோர் பவர் விண்டோ சுவிட்ச். ஓகே, அவ்வளோதான். அண்டர் சேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஆயில் லீக்கேஜ், சஸ்பென்ஷன் எதாவது டேமேஜ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். லிங்கர்டு ஓகே. ஸ்டேரிங் டைரட் அண்ட் பல்ஜ் அண்ட் ஷேக் எதுவும் இல்லை. ஆயில் லீக்கேஜ்லாம் எதுவும் இல்லை. ட்ரை ஷாஃப்ட்டு 2 சைடு ட்ரை ஷாஃப்ட் லீக்லாம் எதுவும் இல்லை. பூட்லாம் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். டயர் 2 பால் ஜெண்ட் செக் பண்ணிக்கலாம்.
லிங்க் ரோட் செக் பண்ணிக்கலாம். இந்த சைடு லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சைடு ஃப்ரண்ட்டில் ஓகே, ரியரில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரியர் ஷாக் அப்சர் ஏதாச்சும் ஆயில் லீக் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். லீக் எதுவும் இல்லை. இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்துக்கலாம், நல்லா தான் இருக்குது ரெண்டு சைடும். ஓகே, பேரிங் நாய்ஸ் ஏதாச்சும் வருதுன்னு வீல் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்மூத்தாக தான் இருக்குது பஸ். ரைட் சைடும் நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட்டு ரைட் சைடு பார்க்கலாம். இந்த சைடும் நல்லா தான் இருக்குது. டயர் தான் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த சைடும் செக் பண்ணிக்கலாம். பேரிங் நாய்ஸ் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. கழட்டிட்டு வீலை எடுத்துடலாம். இந்தமாரி எல்லா சைடு வீலையும் எடுத்துடலாம் பண்ணிக்கலாம். அதேமாரி அந்த சைடு போய்டும். ரெண்டு சைடு பிரேக் பேட் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். நெக்ஸ்ட்டு சர்வீஸ் கம்பல்சரி, ஆனால் மாத்திர கண்டிஷனில் தான் இருக்குது. வாங்க ரியரில் போயிடலாம். இது பின்னாடி ரியர் பிரேக் செக் பண்ணுறது. அந்த மாதிரி தட்டிட்டு ஆகலை. நெக்ஸ்ட்டு இன்ஜின் ஆயிலில் ட்ரைன் பண்ணிடலாம். மேலே தூக்கலாம் வண்டியை. ட்ரைனேட்டு தான் ஆயில், இன்ஜின் ஆயில் இருக்கிற ட்ரைனேட்டு. இது ஆயில் ஃபில்ட்ரு. இது ரெண்டுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஆயில் ஃபில்ட்ரு ரீப்ளேஸ் பண்ணால் ஆயிலை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி ஆயிலை புதுசு போடணும். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது ஆயில் ஃபில்ட்ரு கப்பு. இது டூல்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது லாக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி லாக் லூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக லூஸ் ஆகிடும். லூஸ் ஆனது இப்படி எடுத்துருங்க. இப்போ ட்ரைன் ஃப்ளக்கை கழட்டி எடுத்துடலாம். இப்படி தான் ஆயிலை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ ஆயிலெலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ நெட்டு போட்டுடலாம் நம்ம தொடச்சிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் தடவிக்குங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு ஓரிங்கில் ஆயில் தடவிடுங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ தான் லூப்ரிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை லாக் பண்ணி டைட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் டைட் இது, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வண்டியை இறக்கிடலாம். எல்லாமே ஹுண்டாயோட ஜெனின் ஸ்பேர். ஆயில் ஃபில்டர், ஏசி ஏர் ஃபில்டர், இன்ஜின் ஏர் ஃபில்டர், இன்ஜின் ஆயில் 3.5 லிட்டர், வைப்பர் ஷாம்பு, கேலிப்பர் கிரீஸ். இப்போ வைப்பர் ஷாம்பு போட்டுடலாம். வாட்டர் டாப் அப் பண்ணிக்கலாம். அடுத்தது கூலண்ட் லெவல் லோவாக இருக்குது, அது கூலண்ட் டாப் அப் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்ஜின் ஏர் ஃபில்டர் மாற்றிக்கலாம். ஏர் ஃபுல்லாக ஏர் டஸ்ட்டாக இருக்குது, ஏர் அடிச்சுட்டு. இதோட உள்ளார 3 லாக் இருக்குது, அந்த 3 லாக் உட்கார வைக்கணும். உட்கார வச்சு இந்த லாக் போட்டுடணும். அதே இந்த சைடு இந்த லாக் போட்டுடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏர் ஃபில்டர் மாற்றி வச்சு. அடுத்தது இன்ஜின் ஆயில் டாப் அப் பண்ணணும். அப்புறம் ஆயில் லெவல் ஸ்டிக் எடுத்து செக் பண்ணிக்கலாம், ஆயில் எவ்வளோ இருக்குன்ட்டு. மேக்ஸிமம் ஆயில் லெவல் இந்த லெவலோடு தான் இருக்கணும். ஓகே, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக் ஆயில் டாப் அப் பண்ணி வச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட்டாக ஜென்ரல் சர்வீஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இன்னும் பெண்டிங் வாட்டர் வாஷ் மட்டும் தான் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆயில் லெவல் செக் பண்ணிப்போம். ஃபில்டர் மாற்றணும்.